78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தாயின் மணிக்கொடியே பாரீர் என்ற முழக்கத்துடன் தேசிய கொடியை ஏற்றி உரையை தொடங்கினார். 78வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி வைத்து மரியாதை செய்தார். அதைத் தொடர்ந்து அவர் ஆற்றிய உரையில் தாயின் மணிக்கொடி பாரீர் என்ற பாடலை பாடும் தகுதியை தந்த இந்திய விடுதலை வீரர்களை வணங்கி உரையை தொடங்கினேன். நாட்டு மக்களுக்கு விடுதலை நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விடுதலை பெற்று தந்த வீரர்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் போற்றுவோம். அவர்கள் எந்த நோக்கத்திற்காக போராடி சுதந்திரம் பெற்று தந்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேற இந்நாளில் உறுதியேற்போம். இந்த விடுதலை 300 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு கிடைத்தது என்றார். இந்திய தேசத்தின் 78வது சுதந்திர தினம் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டின் முதல்வர் ஸ்டாலின் புனித ஜார்ஜ் கோட்டையில் காலை 9 மணிக்கு தேசிய கொடி ஏற்றி உரையாற்றினார். முதல்வர் ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றியதும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்களை கௌரவிக்கும் விதமாக விருதுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. இந்தியாவில் சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு தமிழகத்தின் தலைநகர் சென்னையில் தலைமைச் செயலகம் அமைந்திருக்கும் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் 4வது ஆண்டாக தேசிய கொடி ஏற்றி வைத்து உரையாற்றினார். நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.